ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எலிஷாஸ் ஹோம் குக்கிங். ஸோ இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்த சீ ஃபுட் டிஷ் ப்ரான்ஸ் தொக்கு. அதுவும் ரொம்ப ஸ்பைசியான எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக காட்டுறோம், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிஷ்க்கு 500 கிராம்ஸ் ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி அகெயின் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2லேருந்து 3 தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு சால்ட். ஸோ ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரே 1 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஸ்டேஜ்லையுமே தண்ணி ஆட் பண்ண தேவை இருக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் செப்பரேட் ஆகிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் காமிச்ச 1 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் சால்ட் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை டிஷ் ரெடியான பிறகு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு சால்ட் தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சீ ஃபுட் டிஷ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சால்ட் ஆட் பண்ணுறதுல. இப்போ நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரான்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் வேகிறதுக்கான தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவை இருக்காது. ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், ப்ரான்ஸ்லேருந்து நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் ஆகிருக்கும். ஸோ அதிலே ப்ரான்ஸ் வெந்துடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது பாயில் ஆகும் போதே இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நம்மளுக்கு எறா தொக்கு ஸ்டேஜுக்கு வரும். இப்போ ஓவராலாக 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறால் தொக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இருக்குன்னா நம்மளுடைய ஸ்பைசியான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த எறா தொக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீட்டில் இருக்கிற மசாலாஸே போதும். ஸோ அதை வச்சே நீங்கள் சூப்பர் ஸ்பைசி எம்மியான எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இன் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.